இங்க அனுவோட அப்பா சஞ்சீவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. பார்த்தா அனுவுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் கிஃப்ட் பண்றதுக்காக ஒரு புதுசா ஒரு வீடியோ வாங்கியிருக்காரு. ஆனா அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பையனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பையனை பார்த்ததுமே இந்த பையன் ரொம்பவும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் நல்ல பையனா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவர் என்னோட பொண்ணு அனுக்கு இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே இப்பதான் நம்ம அனுவை லவ் பண்ண ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இவங்களுமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. தென் அனு கிட்ட போய் கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே சரிதான்ப்பான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இப்போ ரொம்ப சந்தோஷத்துல ஹீரோவை கூட்டிட்டு மாடிக்கு போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் உனக்குமே இதே மாதிரி உனக்கு ஒரு பெஸ்டான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இவன் அதெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பட் என்னால கண்டிப்பா முடியும், உன்னோட அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதே மாதிரி உனக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பேன்னு சொல்றாரு. ஆனா இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாயில வேணா சொல்லலாம், இருக்கலாம் முடியாது, ஏன்னா உங்க ஜென்ரேஷன் வேற என்னோட ஜென்ரேஷன் வேறன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவர் அடுத்த ஒரு மாசத்துக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. அப்பதான் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இதுவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா அவங்க கூட சேர்த்து வச்சிருவான், உங்களால முடியுமான்னு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவர் என்னால முடியும்னு சொல்றாரு. அப்பதான் இவன் உங்களோட பொண்ணை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்டதுமே இவர் ரொம்பவும் ஷாக் ஆகிறாரு. இதெல்லாம் ரொம்பவும் தப்புடாம பேசிட்டு இருக்காரு. ஆனா இவன் ஒரு மாசம் நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றான். சோ இவரை யோசிக்கிறாரு, உன்னோட லவ்வுக்காக நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறேன் கண்டிப்பா, ஆனா என்னோட பொண்ணுக்கு அப்பாவாவும் இருப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் ஒத்துக்கிறான்.